வணக்கம். இன்னைக்கு மனைவி சமையல்ல ரொம்ப சிம்பிளா மொறுமொறுன்னு காலிஃப்ளவர் சில்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவர் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1/4 கப் சோள மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 3 டீஸ்பூன் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் தந்தூரி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். தந்தூரி மசாலா பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, ஆனால் அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இதை ஃபுல்லாக நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதை பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் சின்ன சைஸ் எடுத்துருக்கிறதுனால இந்த அளவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கடலை மாவு கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி இருக்குது. இதில் நம்ம கலந்து வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். ஃபுல்லாக நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா போட்ட உடனே மேலே மசாலா ஃபுல்லாக கிறிஸ்பியாக வந்துடும், உள்ளே காலிஃப்ளவர் அப்படியே வந்து சாஃப்டாகவே இருக்கும். இது ஃபுல்லாக கிறிஸ்பியாக வேகிறதுக்கு 10லேருந்து 12 நிமிஷமாவது டைம் எடுக்கும். நீங்கள் போட்ட உடனே எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து கிறிஸ்பினஸ் இருக்காது. இந்தளவுக்கு நீங்கள் 10-12 நிமிஷம் விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் அதோட கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கும். பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை தனியாக எடுத்துடலாம். இது கூட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்து கொஞ்சம் ஆனியன் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பரான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.